கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரி அவங்க பொண்ணுங்களுக்கு ஊட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து சந்திரா, ராஜராஜன் இவங்க எல்லாருமே பார்த்து ரசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் இந்த சந்தோஷம் நமக்கு இனிமேல் எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ஏக்கா உன் பொண்ணுங்களுக்காக நீ ஊட்டி விடுற ஒரு சந்தோஷமும் கொடுப்பினையும் இருக்குது, ஆனால் நமக்கு தான் இந்த வயசில் எந்த கொடுப்பினையும் இல்லாமல் போச்சல்லக்கான்னு சொல்லவும் சாமுண்டீஸ்வரி ஆமாம் நீ சொல்கிறது நியாயம்தான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இதை பாருங்கள், எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அது மட்டும் இல்லை, பட்டை புண்ணுலேயே படுன்னு சொல்கிற மாதிரி காயத்தை பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அது ஆறுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். இப்போ உங்கள் பொண்ணுங்களுக்கு உங்கள் அம்மா ஊட்டி விடலையேன்னு நீங்கள் வருத்தப்படுற மாதிரி இப்போ பாட்டியும் அவங்க பேத்திகளுக்கு அவங்க ஊட்டி விடலையேன்னு அவங்க மனசில் எவ்வளவு ஏக்கம் ஆதங்கம் இருக்கும். அதை நினச்சி பார்த்தீங்களா? எதை தப்புன்னு நினைக்கிறீங்களோ அந்த தப்பை மன்னிக்காம நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. இது மட்டும் நியாயமானு கார்த்தி கேட்குறாங்க. இதை பாருங்க மாப்பிள்ளை, இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க. அந்த கிழவினாலையும் நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எங்கள் அம்மாவை இழந்து நாங்கள் சமுதாயத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சொல்லவும், அப்படி சொல்லக்காவும் டிரைவர் மாப்பிள்ளைக்கு நம்ம கஷ்டம் என்னங்கிறத புரியுட்டுங்கிறாங்க சந்திரா. இதை பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி முதலமா நான் சொல்றது. கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நீங்கள் அந்த ஊர் பக்கமே எட்டி பார்க்கக்கூடாது. உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் அந்த ஊரையும் நீங்கள் தள்ளித்தான் வைக்கணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சொல்லி முடிச்சதும் முதல்ல நல்லபடியாக கும்பாபிஷேகம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ராஜராஜன். ஆமாம் எங்கே போகிறீங்க? சொல்லி முடிச்சதும் கோவமாக போகிற மாதிரி இருக்குன்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும், ஆமாம் உனக்கும் உங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சுல்ல, அதே மாதிரி எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சுங்கிறாங்க. அக்கா மாமாவை பற்றி தான் உனக்கே தெரியுமே, அவங்க குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுமல்லக்கா, நீ உன் பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுக்கான்னு சந்திரா சொல்லவும் திரும்பவும் 4 பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா கார்த்தி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. நீ அம்மா பேத்திகளுக்கு ஊட்டி விடுறேங்கிற பாக்கியம் இல்லையேன்னு நீங்கள் கவலைப்படுற மாதிரி இன்னைக்கு மாமாவோட அம்மாவும் அப்படித்தானே நினைப்பாங்க. பேத்திகளுக்கு ஊட்டி விடுற பாக்கியம் நமக்கு கிடைக்காம போச்சேன்னு உயிரோடு இருக்கிற அந்த பாட்டி எவ்வளவு ஏக்கமா இருப்பாங்கன்னு சொன்னதை நினைச்சு பார்த்த ரேவதி வருத்தப்படுறாங்க. கார்த்தி வராங்க. கார்த்தி வந்ததுக்கு அப்புறம் ரேவதி கார்த்திகிட்ட கேட்குறாங்க, அம்மா ஹாலில் நீயும் தானே இருந்த, அம்மா பேசுனதெல்லாம் சரியா தப்பான்னு சொல்லு கார்த்தின்னு கேட்குறாங்க ரேவதி. உங்க அம்மா செஞ்சது சரியா தப்பானெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா அது நடந்து முடிஞ்சு 25 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த தலைமுறையும் வந்தாச்சு. இதுக்கப்புறமும் நடந்து முடிஞ்சதையே நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தா இதனால ஆக போறது என்ன? இப்போ உங்களையே எடுத்துக்கோங்களேன், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் உங்கள் தாத்தா பாட்டியோட அன்பு பாசம் ஏக்கம் இதெல்லாம் கிடைக்காமலே போயிடுச்சு. இதெல்லாம் உங்கள் அம்மா உங்களுக்கு செஞ்ச துரோகமாக தெரியலையாங்கிறாங்க கார்த்தி. நான் சொல்கிறதே உங்களுக்காகத்தான். உங்கள் அம்மா கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா உங்கள் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும். மாமாவோட குடும்பம் இப்படி பிரிஞ்சு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க கார்த்தி. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எங்கள் அம்மா மனசை யாருனாலையும் மாற்ற முடியலையே, என்ன செய்யறதுங்கிறாங்க ரேவதி. அவங்க பிடிவாதமாக இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியல, என்ன செய்யறதுன்னு ரேவதி கேட்கவும், சரி வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி ரேவதி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ரேவதி வலியில் அவஸ்தைப்படுறாங்க. ஐயோ எனக்கு கை ரொம்ப வலிக்குது, இந்த கட்டை கொஞ்சம் அவுத்து விட அப்படின்னு கேட்கவும் கார்த்தி கட்டை அவுத்து விடுறாங்க. கையை எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கீழே மேலே ஆட்டிகிட்டு இருக்கிறாங்க ரேவதி. ரொம்ப ஆட்டாத, ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு போகுதுங்கிறாங்க கார்த்தி. இந்த வலியெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் ஆஸ்திரேலியா போகாமல் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ரேவதி இந்த ஃப்ராக்சர் இன்னும் கொஞ்ச நாளையில் சரியாயிடும். ஆமாம் திரும்ப ஆஸ்திரேலியா வரதை பற்றி உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனியான்னு கேட்குறாங்க கார்த்தி. இல்லை கை சரியானதுக்கு அப்புறமே நீ ஆஸ்திரேலியா வான்னு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா, இப்போதைக்கு யோசிக்க வேண்டியதில்லை, கை சரியானதும் நான் கிளம்புறேங்கிறாங்க ரேவதி. ஆஸ்திரேலியா போகிறதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நீ ரெடி பண்ணினேன்னா தான் இப்போ இருந்து சரியாக இருக்கும். கை ஃப்ராக்சர் இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிடுங்கிறாங்க கார்த்தி. ரேவதி ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், இப்போ போக பிடிக்கலன்னு சொல்றியா, அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாங்கிறாங்க கார்த்தி. தாராளமாக, எங்கள் தாத்தா பாட்டி தானே இந்த ஊரில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, அந்த கும்பாபிஷேகம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஆஸ்திரேலியா போகணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சுங்கிறாங்க. சரி ரேவதி, தெளிவான முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறமா நீ போகலாமா வேண்டாமான்னு யோசிங்கிறாங்க கார்த்தி. சரி கை வலிக்குதுங்கிறிய, மாத்திரையை கரெக்டாக போட்டுக்கிட்டியாங்கிறாங்க. இல்லை நைட்டு மாத்திரை போடாமல் விட்டுட்டேங்கிறாங்க ரேவதி. மாத்திரை ஏன் போடலன்னு கார்த்தி கேட்கவும், அது கசப்பாக இருக்குதுங்கிறாங்க. என்னது ஊசி போட்டா வலிக்குதுங்கிற, மாத்திரை சாப்பிட்டா கசப்பாக இருக்குதுங்கிற, அப்படியெல்லாம் சொன்னால் கை எப்படி சரியாக குணமாகும், தான் மாத்திரையை போட்டுக்கோன்னு கார்த்தி வலுக்கட்டாயமாக மாத்திரையை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் வேறு வலிகே இல்லாமல் அந்த மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறாங்க ரேவதி. மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறமா சரி ரேவதி நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. ரேவதிக்கு கார்த்தி மேலே சந்தேகம் வருது. என்ன இவன் பாட்டி குடும்பத்துக்காக நம்ம அம்மாக்கிட்டேயே எவ்வளோ தூரம் எடுத்து பேசிகிட்டு இருக்கான், ஆனால் இவன் ஒரு வேளை நம்ம பாட்டியோட பேரனா இருப்பானான்னு யோசிக்கிறாங்க ரேவதி. கூடிய சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ரேவதி. இங்கே ஜானகி மைதிலி புது வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. 2 பேரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஜானகி எழுந்திரிச்சு மாப்பிள்ளையான்னு எழுந்திரிச்சு கொண்டிருக்காங்க. அப்போ மைதிலி பார்த்துட்டு என்ன உங்களுக்கு தூக்கம் வரலையாங்கிறாங்க. எப்படி தூக்கம் வரும், எனக்கு கனவுல மாப்பிள்ளையை யாரோ குத்த வர மாதிரி கெட்ட கனவு வந்துட்டே இருக்குதுங்கிறாங்க ஜானகி. மணி பார்க்குறாங்க, மணி 4வது. விடிய காலையில் கண்ட கனவு பழிக்குன்னு வேற சொல்கிறாங்களே, ஒரு வேளை அப்படிக்கு இப்படி நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்காங்க ஜானகி. அவர் சிங்க மாதிரி, அவர் மேலே எல்லாம் யாரும் கை வைக்க முடியாது, நீங்கள் அவருக்காகவெல்லாம் பயந்துட்டு இருக்காதீங்க, பேசாமல் படுங்கன்னு சொல்கிறாங்க மைதிலி.
மைதிலி மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர். அவர் யாருக்குமே கெடுதல் நினைக்காதவர். அவருக்கு போய் இந்த மாதிரியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேங்கிறாங்க ஜானகி. அத்தை இது வெறும் கனவு தானே, இதெல்லாம் பழிக்காது. கார்த்தி தம்பி ரொம்ப நல்லவர். அவருக்கு இப்படியெல்லாம் நடக்காது. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுறீங்கிறாங்க மைதிலி. இதை பாரு மைதிலி, உன்ன மாதிரியெல்லாம் என்னால் ஈஸியாக எடுத்துக்க முடியாது. விடிஞ்சதும் கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தால் தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குங்கிறாங்க ஜானகி. சரிங்க அத்தை, நீங்கள் ரொம்ப பயந்துருக்கீங்க. இருங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு மைதிலி தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஜானகி அம்மா தீபா போட்டோவுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு என் மனசு கிடந்து தவிக்கிறது தெரியுமா, மாப்பிள்ளை எனக்கு மூத்த பையன் மாதிரி, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு கவலையா இருக்குதுங்கிறாங்க. அத்தை நீங்க தான் வீணால பயந்துட்டு இருக்கீங்க, அவருக்கெல்லாம் எதுவும் ஆகாது, தைரியமா இருங்கிறாங்க மைதிலி. மைதிலி விடிஞ்சதும் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தா தான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்குங்கிறாங்க. சரிங்க அத்தை, விடிஞ்சதுக்கு அப்புறமா கோயிலுக்கு போகலாம், நீங்க இப்போ வந்து நிம்மதியா தூங்குங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க மைதிலி. இல்ல மைதிலி, உனக்கு தூக்கம் வந்தா நீ போய் தூங்க, எனக்கு தூக்கம் வரலேன்ட்டு கவலையோட இருக்காங்க ஜானகி. சரிங்க அத்தை, நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி உங்க மனசு ஆறுதலுக்காவது நீங்க காலையில விடிஞ்சதும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு மைதிலி போய் தூங்குறாங்க. பொழுது நல்லபடியா விரிஞ்சிருது. சிவனாண்டி அடியாளுங்களை ஏற்பாடு பண்ணி, இதை பாருடா என்னைய ரொம்ப அசிங்கப்படுத்தினவனே நீங்கள் அடித்து தூக்கணும்டா, நான் ஆளை காட்டுற வாங்கங்கிறாங்க. நீங்கள் ஆளை காட்டுங்கண்ணே, நாங்கள் அடித்து தூக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போங்கிறாங்க. சரி வாங்கடா ஆளை காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஜானகி அம்மா கோயிலுக்கு வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. கடவுளே நீ தான் எல்லான்னு சொல்லி, என் பொண்ணு உன்னைத்தான் நம்பிட்டு இருந்தா, நானும் உன்னைத்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் பொண்ணு உன்னையே நம்பினவா இப்போ அல்பாயுசில் போய் சேர்ந்துட்டா. கஷ்டத்தையும் சோகத்தையும் தான் எனக்கு பரிசாக கொடுத்தியே தவிர எனக்குன்னு நிம்மதியாக எதுவுமே கிடைக்கல. மாப்பிள்ளையாவது ஏதோ நல்லா இருக்காரு, துணையாக இருக்காருன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். இப்போ அவருக்கு ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு கனவுல காட்சியா கொடுத்து, அவருக்கு எங்க இருந்தாலும் சரி எந்த ஆபத்து வந்துடாம நீ தான் காப்பாத்து, உனக்கு நான் அடிப்பிரதட்சணம் பண்றேன், காப்பாத்து தாயேன்னு வேண்டிக்கிறாங்க ஜானகி. முத்துவேலு அடியாளங்களை கூட்டிட்டு வந்து அங்க கார்த்தி ஒரு பக்கம் வேலையாள்களுக்கு வேலை சொல்லிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தன் கருப்பு சட்டை போட்டுட்டு நிக்கிறான் பாரு, அவனை தாண்டா நீங்க அடிச்சு தூக்கணும்னு அடையாளத்தை காட்டுறாங்க. எங்கன்னே அந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு திரும்பி நிக்கிறானே அவனாங்கிறாங்க. ஆமாண்டா முதுகு தெரிய நிக்கிறான், சாதாரணமா எடை போட்டுறாதீங்கடா, அவன் லேஸ் பட்டவன் கிடையாது, அடி திடீர்னு இறங்கிட்டா அவனை மிஞ்ச யாரும் இல்லடா, அந்த அளவுக்கு அவன் அடிச்சு நொறுக்கிடுவான், நீங்க தான் அவனை அடிச்சு நொறுக்கி கதையை முடிக்கணும்டான்னு சொல்றாங்க முத்துவேலு. அண்ணே நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை தீர்த்து கட்ட வேண்டியது எங்க பொறுப்பு, நாங்க பாத்துக்கிறோம் விடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அடிக்கிறதுக்கு போறாங்க ரவடிங்க. கார்த்தி அடிக்கிறதுக்காக ரவடிங்க மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கோயில்ல ஜானகி அம்மா கார்த்திக்காக அடிப்பிரதர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி வர ரவடிங்களை கவனிக்காம போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஜானகி அம்மா அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க மயக்க நிலையில சரிஞ்சு விழ போறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ரேவதி வந்ததும் தாங்கி பிடிச்சிக்கிறாங்க. என்னமாச்சு உங்களுக்கு மயக்கம் வந்துட்டுதா, சரி வாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை பண்ணிக்கலான்னு கூப்பிடுறாங்க ரேவதி. இல்லம்மா நான் வேண்டுதல் வச்சு அடிப்பிரதட்சணத்தை பாதியில விட்டுட்டு வந்தா அதுக்கு பலன் இல்லாம போயிடும், நான் சரியா முடிச்சிடுறேங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பரவாயில்ல வாமா உட்காருங்க ரெஸ்ட் எடுங்கன்னு கேட்குறாங்க. இல்லம்மா உனக்கும் கையில் அடிபட்டுருக்கு, உன்னால என்ன செய்ய முடியும், பாவம் விடுமா, நான் வேணா அந்த பரிகாரத்தை முடிச்சுக்கிறேங்கிறாங்க ஜானகி. இல்லம்மா சரி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமாங்கிறாங்க. பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேங்கிறாங்க ஜானகி. இல்லம்மா நீங்களும் என் அம்மா மாதிரி தானே, என் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பார்க்கமானே என்ன, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தாங்கி பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க ரேவதி. ராவடிங்க கார்த்தி தானே தெரியாமையே கத்தி எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி ஃபோன் பேசி முடிச்சதும் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. ரவடிங்க பார்த்ததும் அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. ஐயோ இவனா, ஐயோ இவங்கிட்ட நம்ம மோத முடியாதுன்னு கத்தியை மறைச்சிக்கிறாங்க. என்னடா என்ன அப்படின்னு கார்த்தி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே சும்மா தான் இந்த வழியாக வந்தோன்னே நாங்கள் இப்படியே போயிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எடுத்தாங்க ஓட்டோம். அங்கே போய் பார்த்தா இன்னொரு ரவுடி கேட்குறேன், ஏன்டா அவனை பார்த்து கத்தியை மறைச்சின்னு கேட்கவும், டே அவனை பற்றி உனக்கு தெரியாதுடா, அவனை தான் அடிக்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே இந்த சம்பவத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு இருப்பேன், அவள் அடித்த ஒவ்வொரு அடியும் எனக்கு அவ்வளோ ஞாபகத்தில் இருக்கு தெரியுமாடா, இவங்களுக்கு எல்லாம் நம்ம மோதணும் எலும்பு கூட மிஞ்சாதுங்கிறாங்க. முத்துவேல் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து பார்க்குறாங்க. ரவடிங்களை அனுப்பிச்சு வச்சு அவனை அடிச்சு நொறுக்கிட்டு வாங்கடான்னு சொன்னால் இவனுங்களை தப்பிச்சு ஓட்டம் பிடிக்கிறானுங்க, என்னாச்சு இவனுக்குன்னு பார்க்குறாங்க. முத்துவேல் வந்ததும் இந்த ரவடிங்களை பலார்னு ஓங்கி அற விடுறாங்க. ஏண்டாடே அவனை போட்டு தள்ளிட்டு வாங்கடான்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் உயிர் பிச்சை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நீங்களாம் மனுஷனாடா அப்படின்னு காரி துப்புறாங்க. நீங்களாம் பெரிய பிஸ்தான்னு நினச்சேன் பாரு, என் புத்தி ஏதாவது அடிச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அண்ணே அவன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுன்னு, நாங்கள் 3 பேர்களில் 30 பேர் வந்தாலும் ஒரே நேரத்தில் தூக்கி போட்டு பந்தாடிடுவான் தெரியுமா, அவங்ககிட்ட செம்மையா அடி வாங்கினதுல நானும் ஒருத்தர் அதான் அனுபவத்தை சொல்கிறேன், அவன் அடி அடிச்சான்னா அப்படியே இடி மாதிரி இறங்குவான், அப்படியே மரண அடியாக இருக்கும் தெரியுமாண்ணே, அவன் கதையை க்ளோஸ் பண்ண சொல்லி எங்கள் கதையை முடிச்சிருப்பீங்கண்ணே, அண்ணே எங்களை விட்டுருங்கண்ணே ஆளை விடுங்கன்னு சொல்லி எடுத்தாங்க ஓட்டம். அங்கே முத்துவேலு டே நில்லுங்கடான்னு கூப்பிட தப்பிச்சு ஓடிடுறாங்க. தொடர்நடிங்க பயலுகளை இவனுங்களாம் ரவுடின்னு சொல்லி இவனுங்களை கூட்டிகிட்டு வந்தேன் பாரு, என் பேரில் தப்பு. டே கார்த்தி கொஞ்சம் மிஸ் ஆயிட்டீடா, பக்காவா பிளான் பண்ணி உன் கதையை முடிக்கிறேன்டா, விட மாட்டேன்னு வெறியோடு நிற்கிறாங்க முத்துவேலு. கோயிலில் ரேவதி ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப துணையாகவே ஹெல்ப்பாக இருக்கிறாங்க. சாமி கும்பிட்டு வாங்கம்மா வந்து ஒரு ஓரமாக உட்காருங்க, வாங்க ரெஸ்ட் எடுங்கன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு ஓரத்தில் உட்கார வைக்கிறாங்க. பாருங்கம்மா நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது தனியாக வந்திருக்க கூடாது, கூட யாரையாவது துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாமல்லங்கிறாங்க ரேவதி. என் மருமக என் கூட வரேன்னு தாம்மா சொன்னான், நானே போய்க்கிறேன்னு சொன்னேன், அவளும் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிட்டா, அதான் நானே தனியாக வந்துட்டேன்னு சொல்கிறேன்.
சொல்கிறாங்க ஜானகி. சரி, இந்த வேண்டுதல் யாருக்காக செஞ்சீங்க? பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வேண்டுதல் வச்சிங்களா, இல்லை உங்கள் புருஷனுக்காகவா, இல்லை பேர குழந்தையெல்லாம் வேணுங்கிறக்காக வேண்டுதல் வச்சிங்களான்னு கேட்குறாங்க ரேவதி. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, என் மாப்பிள்ளைக்காகத்தான் இந்த வேண்டுதல் வச்சேன். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர் நல்லா இருக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டேங்கிறாங்க ஜானகி. அவர் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் அவர் எப்பவுமே நினைப்பாரு. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவுவார் தெரியுமா. எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது செஞ்சுருக்காருங்கிறாங்க. ஓ, அவ்வளவு நல்லவர் அவங்க மாப்பிள்ளைன்னு ரேவதி கேட்குறாங்க. ஆமாம்மா, எங்கள் குடும்பத்தை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா. எங்கள் மருமகனன்னு சொல்கிறத விட எங்கள் மகன்னே சொல்லலாம். அடடா, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவர் எனக்கே பார்க்கணும் போல தோணுதுங்கிறாங்க ரேவதி. சரிம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேங்கிறாங்க. இருங்கம்மா, நீங்கள் தனியாக போகாதீங்க. ஏற்கனவே மயங்கி விழ போனீங்க. ரோட்டில் நடந்து போனீங்கன்னா மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவீங்க. நான் உங்களை காரில் கொண்டு போய் விடுறேங்கிறாங்க ரேவதி. இல்லைம்மா, உனக்கு எதுக்கு சிரமம், நானே நடந்து போய்க்கிறேங்கிறாங்க ஜானகி. எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன். ரேவதி ஜானகி அம்மாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. ஜானகி அம்மா திரும்பி பார்க்குறாங்க. என்ன ரேவதி, கார் விட்டு இறங்காமல் கொண்டிருக்கே, வாமா வீட்டுக்குள்ளே வா, டீ சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்றாங்க. இல்லைம்மா, நான் இன்னொரு நாளைக்கு வரேங்கிறாங்க ரேவதி. அட பரவாயில்ல, வாமா, இது வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராமல் போறியே, கஷ்டமாக இருக்கு, வா அப்படின்னு கூப்பிடவும் சரின்ட்டு ரேவதி வீட்டுக்குள்ளே வராங்க. ஜானகி அம்மா வீட்டுக்குள்ளே வந்ததும் மைதிலியை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாங்க. இவ தான் என் மருமக மைதிலி. மைதிலி, இது யார் தெரியுமா, நான் கோயிலுக்கு போய் அடிப்பிரதட்சணை பண்ணிட்டு இருந்தனால அப்போ மைக்கு விழ போன நேரத்தில் இந்த பொண்ணு தாமா என்னை தாங்கி பிடிச்சா. இப்போ என்னை வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததும் இந்த பொண்ணு தானே சொல்கிறாங்க ஜானகி. ரொம்ப நன்றிங்க, எங்கள் அத்தைக்கு உதவியாக இருந்து வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தானுங்கிறாங்க மைதிலி. அட பரவாயில்ல விடுங்க, சின்ன உதவியை போய் பெருசாக பேசிக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டே ரேவதி அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. தீபா ஃபோட்டோ மாட்டியிருக்காங்க, அதில் மாலையும் மாட்டியிருக்கிறத பார்த்ததும் அதிர்ச்சியோட இது யார் இவங்கன்னு கேட்குறாங்க ரேவதி. ஆமா, என் பொண்ணு தீபாங்கிறாங்க ஜானகி. சரி, நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காப்பி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மைதிலி கிச்சனுக்கு போயிடுறாங்க. ஆமாம், உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்கீங்களா, அவங்க உயிரோடு இல்லையான்னு கேட்குறாங்க ரேவதி. அவள் இப்போ உயிரோடு இல்லைம்மா, ஒரு சதி திட்டத்தால் அவள் மலையிலேருந்து கீழே விழுந்து கொஞ்ச நாள் நினைவே இல்லாமல் உடம்பு சரியில்லாமல் இருந்தா. கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு இறந்துட்டாங்கிறாங்க. சின்ன வயசுல இப்படி ஒரு முடிவா, இதை தாங்கிக்கவே முடியல, கேட்கறக்கே கஷ்டமா இருக்குதுங்கிறாங்க ரேவதி. ஆமாம்மா, அதைத்தான் என்னாலையும் தாங்கிக்க முடியல. வயசானவன் நான் இருக்கும்போது வாழ வேண்டிய வயசுல என் பொண்ணு போய் சேர்ந்துட்டா, அதான் என்னால் தாங்கிக்கவே முடியாமல் கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க ஜானகி. பிள்ளைங்களை பறிகொடுத்துட்டு பெற்றவங்க உயிரோடு இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா. கடவுள் ஏந்தா இப்படி விளையாடுறது தெரியலைங்கிறாங்க. ஆமாம்மா, சிலரோட வாழ்க்கையில் இப்படி தான் விளையாடுறது என்னன்னே புரியலைங்கிறாங்க ரேவதி. என் பொண்ணு ரொம்ப நல்லா பாடுவா, அவள் பாட்டுட்டா என் மாப்பிள்ளைக்கு அவ்வளோ உசுறு. அவளுக்கு தான் அவரோட சேர்ந்து வாழ கொடுப்பனை இல்லாமல் பொண்ணும் போய் சேர்ந்துட்டா. ஆனால் மாப்பிள்ளை ஒன்றும் இதோட உறவை முடிச்சுக்கிட்டு போயிடல. அவர் தான் இன்னும் என் குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, மாதம் மாதம் எங்களுக்கு பணம் அனுப்புறாரு. அவர் தயவில் தான் நாங்கள் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கா, அவருக்கு ஏதோ கெடுதல் நடிக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். அவருக்கு எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அடிப்பிரதட்சணை பண்ணினேன். அப்போதாம்மா நீ வந்து எனக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மைதிலி காப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆமாம், நீங்கள் என்ன ஊருக்கு புதுசா, இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் உங்களை பார்த்ததே இல்லையேங்கிறாங்க. ஆமாம்மா, நாங்களும் இப்போ தான் புதுசாக ஊருக்கு வந்திருக்கோங்கிறாங்க ஜானகி. ஜானகி அம்மா ரேவதி கிட்ட உதவி கேட்குறாங்க. நான் இன்னைக்கு தான் உன்னை பார்த்தேன், கேட்குறேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத. நாங்களும் என்னமோ இந்த ஊருக்கு புதுசு, வேலை வெட்டி இல்லாமல் இருக்கோம், ஏதாவது வேலை வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாங்க ஜானகி. அட, இதுக்கு எதுக்கு தயங்குறீங்க, எங்கள் அம்மா இந்த ஊரில் ரொம்ப பெரிய ஆள், எங்களுக்கு நிறைய கம்பெனியெல்லாம் இருக்குது, எங்ககிட்ட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்கம்மா. உங்களுக்காக நான் எங்கள் அம்மா கிட்ட பேசி அதில் ஏதாவது ஒரு வேலையை நான் உங்களுக்கு வாங்கி தரேங்கிறாங்க ரேவதி. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நாளைக்கே எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கள் அம்மா கிட்ட பேசி நான் உங்களுக்கு உடனே நான் வேலை வாங்கி தரேங்கிறாங்க ரேவதி. எங்கள் அம்மா பேர் சாமுண்டீஸ்வரி, இங்கே யார் கேட்டாலும் சொல்லுவாங்க, நீங்கள் டாக்ஸியில் ஏறினாலும் அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க ரேவதி. அப்படியாம்மா, சரிம்மா, நாளைக்கே வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறேங்கிறாங்க ஜானகி. நம்ம ரெண்டு பேர்த்தையும் கோயிலில் சந்திக்க வச்சு கடவுள் எங்களுக்கு நல்ல வழியை காட்டிட்டாருங்கிறாங்க ஜானகி. பேசிக்கிட்டு இருக்கும்போது தீபா போட்டோவில் இருந்து ஒரு பூ விழுது. கரெக்டாக ரேவதி கை நீட்டி அந்த பூவை பிடிச்சிடுறாங்க. ரேவதி அந்த பூவை தன் தலையில் வச்சுக்கிறாங்க. உங்கள் பொண்ணு ரொம்பவே அழகாக இருக்காங்க, உங்கள் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர்னு சொல்கிறீங்க, அவர் ஃபோட்டோவை நான் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. வீட்டில் தான் இருக்குது, என் பொண்ணு மாப்பிள்ளையும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, காட்டுறேன்னு ஜானகி சொல்கிறாங்க. மைதிலி, தீபாவும் மாப்பிள்ளையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களா, அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வாங்குறாங்க. மைதிலியும் போய் அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வராங்க. மைதிலி ஃபோட்டோவை காட்டும்போது கரெக்டாக ரேவதிக்கு ஃபோன் வந்துடுது. அவங்க அம்மா ஃபோன் பண்ணிருந்தனால அதை தவிர்க்க முடியாமல் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க ரேவதி. மைதிலியும் அந்த ஃபோட்டோவை வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரேவதி அதை பார்க்க முடியாமல் போயிடுது. அம்மா தான் அவசரமாக வர சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க. சரி, நான் போயிட்டு மறுபடியும் வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரேவதி அந்த ஃபோட்டோவை பார்க்காமையே வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. மைதிலி ரொம்ப தன்மையாக நடந்துக்கிறல்ல, அவள் பேசுறது பழகிறது தன்மையாக நடந்துக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம தீபாவை பார்க்குற மாதிரியே இருக்குதுங்கிறாங்க ஜானகி. சாமுண்டீஸ்வரி வீட்டில் அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக படையல் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. ஐயர் வந்து பார்த்துட்டு சூப்பர், எல்லாம் நான் வரட்டுன்னு ரெடியாக வச்சுருப்பீங்க போல இருக்குதுங்கிறாங்க. ஆமாங்க ஐயரே, உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுங்கிறக்காக எங்கள் அக்கா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா பாருங்கிறாங்க சந்திரா. ஏடியோட பேத்தி தான் அங்கே வர்றாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு வாமான்னு கூப்பிடுறாங்க. எதுக்குமே என்னை வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு. இன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு திதி கொடுக்குறதா இருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் புது புடவை வச்சு தான் நாங்கள் படையல் போடுவோம், இந்த வருஷம் அந்த புடவையை உனக்கு கொடுக்கலான்னு தான் நான் வர சொன்னேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்கிறாங்க அந்த பொண்ணு. ஆமாம்மா, என் தங்கச்சி அன்னைக்கு மண்டபத்தில் உனக்கு திருட்டு பள்ளி சுமத்தின போது எனக்கு அப்படியே மனசுக்குள்ள நெருடலாகவே இருந்தது.
அதுக்கு தான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுச்சு, அதாம்மா உன்னை வர சொன்னேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அன்னைக்கு பிரச்சனை தான் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, அதேமா மனசுல போட்டு நீங்க குழப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு. அன்னைக்கு பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சது, இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு ஆறுதலுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். திதி பண்ணி முடிச்சதும் அந்த புடவையை நீ வாங்கிட்டு போய் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குங்கிறாங்க. சரின்ட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. கொடுக்குறவங்க வந்து உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட சொல்றாங்க, இதை பார் சந்திரா, ஏதாவது கேட்கறதா இருந்தா என்கிட்ட இப்பவே கேட்டுக்கோ, நான் மௌன விரதம் இருந்தேன்னா அப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. சரிக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உட்காருக்கா அப்படின்னு சொல்லவும் சாமுண்டீஸ்வரி ஐயருக்கு முன்னாடி உட்காந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்காக மௌன விரதம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. பாட்டி வீட்டிலையும் பாட்டி சிவகாமிக்காக திதி கொடுக்குறாங்க. சிவகாமி, மனசறிஞ்சு நாங்கள் உனக்கு எந்த தப்புமே பண்ணலாமா, அப்படி இருந்தும் நாங்களே உனக்கு துரோகம் பண்ணுவோமா, அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்தது நாங்கள் தான். இதெல்லாம் எதையுமே உன் பொண்ணுங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் தப்பா நடந்துருச்சு. அந்த ஒரு விஷயத்தையே பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் உன் பொண்ணுங்க எங்களை எதிரியாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் உன் பொண்ணுங்களுக்கு அவங்க மனசுல எங்களை நல்ல விதமா நீ எடுத்துக்காட்டு, உனக்காக படிக்கிற எல்லாமே உன் பொண்ணுங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீ தாமா ஒன்று சேர்க்கணும்னு வேண்டிக்கிறாங்க பாட்டி. திதி கொடுத்து பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, இந்தாங்கம்மா, இதை கொண்டு போய் அந்த வீட்டில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஐயரு. ஆமாங்க ஐயரு, வருஷமா திதி கொடுத்ததும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேன், ஆனால் அது முடியாம போச்சு. இந்த வருஷம் என் பேர் அங்கே இருக்கா, அதனால கண்டிப்பா இதை அங்கே கொடுத்துட முடியும்னு நம்பிக்கையோடு தான் நான் போறேங்கிறாங்க பாட்டி. தாராளமாக போயிட்டு வாங்க, கண்டிப்பாக இதை வாங்கிக்குவாங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சந்தோஷமாக பாட்டி அதை எடுத்துகிட்டு வராங்க. சாமுண்டீஸ்வரி வீட்லேயும் திதி பூஜை நடந்துட்டு இருக்குது. அப்போது கார்த்தி வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. மயில் வாகனம் பார்த்துட்டு ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, என்னமாமா சகல வாசலையே பார்த்துட்டு இருக்காரு, யார் வர போகிறாங்கங்கிறாங்க. தெரியலையே மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜராஜன். பாட்டி திதி கொடுத்த படையல் சாப்பாட்டோட வீட்டுக்குள்ளே வர்றாங்க. இதை பார்த்த சந்திரா, அங்கேயே நெல்லுங்கிறாங்க. பாட்டி சொல்ல கேட்காம வர்றாங்க. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கியாங்கிறாங்க சந்திரா. நீ யார் என்னை நெல்லுன்னு சொல்றதுக்கு, என் மருமக இருக்கிற வீட்டுக்கு நான் வந்திருக்கேன், நான் அப்படித்தான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரிக்கு கோபம் வருது. எது மருமக வீடா, முதல்ல வாயை கழுவுனி, எதுக்கு தேவையில்லாம இங்க வந்திருக்க, எங்க அம்மாவுக்கு நாங்க திதி கொடுத்துட்டு இருக்கோம், இதை கெடுக்கணுங்கிறக்காக இங்க வந்திருக்கியான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. நானும் அதுக்கு தாமா வந்திருக்கேன்னு சொல்றாங்க பாட்டி. நீ எந்த விஷயமா வந்திருந்தாலும் சரி, எங்க அக்கா கோபத்துக்கு ஆளாகாம மரியாதையை நீங்க இருந்து வெளியில போங்கிறாங்க சந்திரா. எங்க முதல்ல அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேளுங்க, அவங்க பேச விடாமயே நீங்க பாட்டுக்கு போன்னு விரட்டிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. பாட்டி, நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மயில்வாகனம். சாமுண்டீஸ்வரி, நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு எதிரியாக பார்க்குறீங்க, ஆனால் நான் உங்கள் 2 பேரும் உங்கள் அம்மா எல்லாத்தையும் நான் உறவாத்தாம நினைக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் திதி கொடுக்குற மாதிரி தான் நானும் ஒவ்வொரு வருஷமும் திதி கொடுத்துருக்கேன். அப்படி படையல் போட்ட சாப்பாட்டை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் அது நடந்ததே இல்லைம்மா. இந்த வருஷமும் அப்படித்தான் உங்கள் அம்மாவுக்கு திதி கொடுத்து படையல் போட்டு அந்த படையலை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா. அவசியமாக இந்த படையலை வாங்கிக்கோமான்னு பாட்டி கேட்குறாங்க. இந்த படையலை ஏற்றுக்கோமான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி அப்படியே பத்திரகாளி மாதிரி எழுந்திருச்சு கோபத்தில் வந்ததும் பாட்டி கையில் இருந்த படையலை தட்டி விடுறாங்க. கையில வச்சிருந்த சாப்பாடெல்லாம் அப்படியே செதறி கீழே விழுது. சாமுண்டீஸ்வரி அப்படி நடந்துக்கிட்டது அங்க யாருக்குமே பிடிக்கல. ஏன் அம்மா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, காட்டு பிராடித்தனமா பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க ரோகிணி, துர்கா, சுவாதி எல்லாரும். முதல்ல மரியாதையா இங்கிருந்து வெளியில போங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதை பார் கிழவி, அக்கா இன்னைக்கு பேசவே மாட்டாங்க, ஆனா இன்னைக்கு அவங்கள கோவப்படுத்தி இப்படி பேச வச்சுட்டே, நீ இது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சந்திரா சொல்றாங்க. இதை பார், எங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கறதுக்கு நீ யாரு? ஒரு பக்கம் எங்க அம்மா சாவுக்கு காரணமா இருந்துட்டு இன்னொரு பக்கம் எங்க அம்மா சாவுக்கு பரிகாரம் தேட பாக்குறியா? நீ படையல் போட்டா எங்க அம்மாவோட ஆத்மா அப்படியே உன்னை ஏத்துக்குமான்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. நான் போட்ட படையில உங்க அம்மா ஏத்துக்குவா சாமுண்டீஸ்வரி? எங்க மேல எந்த தப்புமே இல்லைங்கிறது உங்க அம்மாவுக்கு தெரியும், கண்டிப்பா உங்க அம்மாவோட ஆத்மா எங்களை ஏத்துக்குன்னு சொல்றாங்க பாட்டி. எங்க அம்மாவோட ஆத்மா ஏத்துக்கிட்டாலும் நாங்க உன்னை ஏத்துக்கவே மாட்டோம். திதி அன்னைக்கு கூட எங்களை நிம்மதியா இருக்க விடவே மாட்டியா, மரியாதையை நீ வெளியில போங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இப்படி பாட்டியை திட்டிட்டு இருக்கும்போது கார்த்தி, அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேனே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, தண்ணியும் மீறி ஒருத்தர் தப்பு செய்ய முடியாதால அதை நம்ம மட்டும்தான் சரி பண்ண முடியும். நீங்க அவங்களுக்கு கொடுக்குற தண்டனையை விட அவங்க கேட்கிற மன்னிப்புக்கு சக்தி அதிகம்ங்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ளை, நீங்க எங்களோட சூழ்நிலையும் என்னோட மனசையும் புரிஞ்சுக்காம தான் பேசுறீங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி. இல்ல எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். தப்பு உணர்ந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்கும்போது கண்டிப்பா நம்ம அவங்கள மன்னிக்கணும், அதுதான் சரியாவும் இருக்கும். அவங்க வயசுல எவ்வளவு பெரியவங்க, எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க, அதையெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க பிடிவாதமா இருக்கிறீங்களேங்க. இவங்க ராஜராஜனோட அம்மா, உங்களோட மாமியார், அந்த உறவுக்காகவாவது நீங்க மரியாதை கொடுக்க வேண்டாமாத்தேன்னு கேட்குறாங்க கார்த்தி. இவங்கள மதிச்சு இவங்க கொண்டு வந்த படியில நீங்க வாங்கி சாப்பிட்டிருந்தாவே உங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும், அப்பதான் நீங்க கொடுக்குற உங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தி. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரியோட அம்மா படத்துல இருந்து ஒரு பூ விழுது. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ஒருவேளை மாப்பிள்ளை சொல்றதுதான் கரெக்டா இருக்குமான்னு நினைக்கிறாங்க. ஐயர் சொல்றாங்க, ஆமாமா, நடக்கக்கூடாது அதிசயமாவெல்லாம் இருக்கு. அவர் சொல்லிட்டு இருக்கும்போது உங்க அம்மா படத்துல இருந்து பூ விழுது, இதுக்கு சம்மதம்னு அருணகிரி சொல்றீங்கன்னு சாமுண்டீஸ்வரி கேட்கறாங்க. ஆமாமா, அப்பா அம்மாவோட சாவுக்கு இந்த பாட்டி தான் காரணம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா இவங்க பக்கம் அவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பூ போட்டோல இருந்து விழுது, என்ன காரணம்னு கேட்டா இவங்க பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு தான் அர்த்தம். அவங்களோட சாவுக்கு
பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு. நீங்க இந்த படையில வாங்கி சாப்பிட்றதா சரின்னு ஐயர் சொல்லவும் சாமுண்டீஸ்வரி அவங்க கோவத்தையெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒன்று யோசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஏடிஐயோட பேத்தி வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஓ இந்த அம்மா தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவங்களா? அவங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒன்று எங்க வீட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டுதான் அங்க இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்கவும், ஆமாங்க தாத்தா அடிக்கடி அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்ப்பாங்க. அப்புறம் மறுபடியும் அதை பத்திரப்படுத்தி வச்சிருவாங்க. நான் ஒரு தடவை அதை எடுத்து பார்த்திருக்கேன். அந்த ரிப்போர்ட்ல இவங்களோட போட்டோவை நான் பார்த்திருக்கேன்னு அந்த பொண்ணு சொன்னதும் அங்கிருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்தி விவரமா அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன ரிப்போர்ட் உங்க வீட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. எங்க தாத்தா ஸ்டேஷன்ல ஏட்டையாவா இருந்தாரு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா இவங்களோட ரிப்போர்ட் எதுக்காக எங்க வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு அந்த பொண்ணு சொல்லவும் சந்தேகம் வருது. அப்போ போஸ்ட்மார்ட்ல எதனால இவங்க இறந்தாங்கன்னு அந்த ரிப்போர்ட்ல இருந்திருக்குமே, அது உங்களுக்கு எதுவுமே தெரியலையான்னு சாமுண்டீஸ்வரியிட்ட கேட்கவும், சாமுண்டீஸ்வரி எங்களுக்கு இது வரைக்கும் எந்ததுனால செத்தாங்கன்னு தெரியாதுங்கிறாங்க. இப்பதான் அந்த பொண்ணு மூலமா உண்மை வெளிச்சத்துக்கு வருது. என்ன நடக்க போகுது, கார்த்தி எப்படி கண்டுபிடிக்க போறாங்க, சாமுண்டீஸ்வரி அவங்க அம்மா இறந்த காரணத்தை எப்படி தெரிஞ்சுக்க போறாங்கன்னு எபிசோட்ல பார்க்கலாம்.